அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. சரின்னு சொல்லி டக்குன்னு எழுந்திரிச்சு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு நெகம்லாம் வெட்டணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீட்டாக வெட்டியாச்சு. எப்போவுமே ரத்தம் வர வச்சுப்பேன், அது ஏனே தெரியாது. நீங்களும் அப்படி தானே? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெடி ஆகி நம்ம கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்ததுக்கப்புறம் நானும் அப்பாவும் போய் இளநீ வாங்கிட்டு வந்தோம். இளநீ வாங்கிட்டு இங்கே மோர் அடித்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மாவுக்கு தெரில, லைட்டாக உடம்பு சரியில்லைனாங்க. அதனால தான் சரின்னு சொல்லி நான் எனக்கு மாங்காய் அறுத்து கொடுத்துட்டு நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். டயர்டாகவே இருந்தது. ஹெட்ஃபோனை ஃபுல்லாக சார்ஜர் போட்டு விட்டாச்சு. ஈவினிங் டைமே ஆகி போயிடுச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். சரின்னு சொல்லி கட்டப்பையை சுட்டிட்டு கிளம்பிட்டேன். எங்கேயும் இல்லை, நம்ம காய்கறி எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. காலையில் போட்ட கோலம், ஆனால் நான் பார்க்குறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் சூரியன் மறைகிறாரு, அந்த பக்கம் நிலா வந்து உதிக்கிறாங்க. என்னன்னே தெரில. வானமே மழை வர மாதிரி இருந்தது. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது, நல்ல க்ரீனரியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு போனேன். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு தான் சுமாராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ நல்லதாக பார்த்து எடுக்க முடியுமோ எடுத்து முடிச்சுட்டு சப்பாத்தி மாவு பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் கரெக்டாக கொட்டி வச்சாச்சு. எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு நைட்டு சரி நம்மளே இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இட்லி ஊற்றிட்டேன். தேங்காய் சட்னி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராகவே அரைச்சாட்டேன். சரின்னு சொல்லி தாளித்து கொட்டியாச்சு. தாளித்து கொட்டினாலே தனி டேஸ்ட்டு தான். சரி மாங்காய் இருந்தது, அதே அறுத்து வச்சுட்டேன். இட்லி ஆவி பறக்க ரெடி. துணியெல்லாம் காய போட்டுட்டேன். பாய் நண்பர்களே, மறக்காமல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.